ஹாய் கைஸ், நான் உங்களை ஏற்றுட்டேன். அன்றைக்கி நம்ம அண்ணனை பார்த்த சந்தோஷத்தில் நோட்டை கேட்கவே மறந்துட்டோம். இன்றைக்கி வாங்க நோட்டு கேட்டு அதில் என்ன தான் கண்டென்ட் இருக்குன்ட்டு போய் கேட்போம் வாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா? இல்லைண்ணா, இனிமேல் தான் சாப்பிட்ணும். சரி சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. கும்பலாக சாப்பிட்லாமா? வரியா? சாப்பிடலாம் வாங்க, சாப்பாடு எடுத்துட்டு சரி ஓகே சாப்பிடும். இப்போ நோட்டுன்றீங்க, நோட்டில் ஒன்றுமே கிடையாது. நான் தான் சொல்கிறேன், நோட்டு நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் வந்து அப்போதைக்கு இருக்கிறதுக்கும் இப்போதைக்கு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. சரி, உங்களுக்கு என்ன விஷயம் செய்யணுமா சொல்லுங்கள், நான் மனசில் இருக்கிறத சொல்கிறேன். சரி நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சேர்ந்து எடுப்போம். என்ன எடுப்போம்? ஆ நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் எடுங்க, என்னை விடுங்க. அட சும்மா இதெல்லாம் சொல்லிங்க. அதெல்லாம் அப்போவே எடுத்துருக்கணுமா? எனக்கு 32 35 இல்லை, அப்போயே எடுத்துருக்கணும். இப்போ எல்லாம் தாண்டி போயிட்டேன். இல்லை, நம்ம கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணி எடுப்போம், எடுத்து ரிலீஸ் பண்ணுவோம். மக்கள் என்ன சொல்கிறாங்களோ சொல்கிறோம். மக்கள் சொல்லட்டுமே. சரி பார்ப்போம். ஆ வருவாருப்பா, நான் அனுப்பிச்சி விட்றேன். சரி சொல்லிட்டாங்க, வருவாங்க, அனுப்பிச்சி விடுவாங்க. ஏற்கனவே இப்போ கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தது ரொம்ப கஷ்டமாகி போச்சு. லோன் அதான் இப்போ தான் வந்துட்டீங்கல்ல, ஃபஸ்ட்டு தான் வீட்டு உள்ளே இருந்தீங்க, இப்போ தான் வந்துட்டீங்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க. நான் போக்குள்ளே வந்து சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொல்கிறாரு. வாங்க போக்குள்ளே கேட்டுட்டு போவோம். இருந்தாலும் இந்த வண்டியில் போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த வண்டியில் உட்காந்துட்டு போகிறது உங்களுக்கு பயமாக இல்லை? ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், பயமாக தான் இருக்கும். பழகி சின்னாச்சிங்க ஒன்றும் கிடையாதுப்பா. வண்டி ஓட்டக்குள்ளே கட்டி கொடுக்குள்ள எத்தனை இடத்துல மாசம் நிறைய இடத்துல இடிச்சிருக்காங்க. ஆனால் ஓட்ட மாட்டேன்னு சொன்னவங்க இப்போ என்னோட கஷ்டத்துக்கு வந்து தான் ஓட்டுறேன். சூப்பர். நான் வேணாம் தான் சொன்னேன், வேறு எங்கன்னா வேலைக்கு போ, முடிஞ்சால் ஏதாவது கடைங்களில் போய் ஏதாவது பெருக்கி கூட்டி அழுற வேலை தான் செய்யுன்னு சொன்னேன். இவங்க தான் நான் தான் வண்டி ஓட்டுறல, ஆட்டோ கற்றுக்கிட்டேன், வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன். இதுதான் ஆட்டோ வரல, ஒன்றும் இல்லைல்ல, ஆட்டோ வாங்க தான் காசு இல்லைன்னு சொல்லிட்டல, அதுக்கப்புறம் இந்த வண்டி நான் ஓட்டுறேன்னு சொல்லி தான் வந்து ஓட்டினான். நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்களா வண்டி? ஆரம்பத்தில் ஆட்டோ சரி நான் இருக்கக்குள்ளே நீ ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டுமா, வாடகை ஆட்டோ வாங்கி ஓட்டுறதான்னு சொல்லி நம்ம ஐடியா பண்ணோம் நாங்கள் 2 பேருமே. அப்போ கற்றுக்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்? பெட்ரோல் போட்டு ஒரு நாளைக்கு சம்பாதிச்சதை விட இவங்க கம்மி தான். ஆனால் வீட்டில் இருந்தால் அது யார் தருவா? ஆனால் செம்ம திட்டு வாங்கிட்டுங்க. இவங்க சைடில் இவங்க அம்மா திட்டினாங்க, என் முன்னா பிள்ளைய இப்போ இந்த மாதிரி வண்டி ஓட்ட வச்சு இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. நானே வீட்டுக்கு வரலாம் தான் பார்த்தேன், அவனால் சரியாக டைம் கிடைக்கல, ஒர்க்குன்ட்டு அப்படியே இல்லைங்க. இவங்க வீட்டில் இவங்க அம்மா திட்டாங்க, இந்த மாதிரிலாம் வண்டி ஓட்ட வச்சு பண்ணுறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு. நான் சொல்லிட்டேன், எவ்வளோ சொல்லிட்டுங்க, உங்கள் பொண்ணு கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் திட்டு வாங்கியிருக்கேன். அதே போல் என் ஊர்லேயும் நிறைய பேர் திட்டுறாங்க. அசிங்கமாக இல்லை இந்த மாதிரி வண்டி ஓட்ட வச்சுட்டு அவங்கள சம்பாதிக்க வச்சு நீ வீட்டில் என்ன பண்ணுற அப்படின்னு. ஆமாம், ஒன்று கரெக்டு தான். இப்போ இல்லைனாலும் ஆட்டோ வாங்கி வாங்குற சக்தி அப்படில் இருந்ததுன்னா வச்சுக்கலாம், ஆட்டோ வாங்கி விட்டு லைசன்ஸ் எடுத்து போட்டு அம்மான்னு ஓட்டு இருக்க போகிறா. இந்த வண்டி எவ்வளோ ஆகும் வாங்கிறது? இந்த வண்டிலாம் எங்கே கிடைக்குது? இந்த வண்டிலாம் ஆரம்பத்தில் 5 அதோட சரி, அதை வாங்கி நம்ம பிடிச்ச மாதிரி ஏதாவது வண்டியில் ரிப்பேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான். நான் ஆரம்பத்தில் வீடியோ நான் கூட போட்டேங்க. நான் யூடியூப் ஆரம்பிச்சிடல, அப்போ கூட வண்டியில் ரிப்பேர் பண்ணுறது இதுதான் நான் போட்டேன். இதில் என்னென்ன ரிப்பேரு இதெல்லாம் தெரிஞ்சு தான் போட்டேன். இப்போ எப்போ நான் அந்த இதில் தண்ணி சரக்கு அடிக்க அதிகமாக ஆச்சோ அதோட விட்டுட்டேன். பரவாயில்ல, அதான் வந்துட்டிங்களே. அதான் இதுக்கப்புறமா தான் போனேன். அக்கா, இந்த வண்டி ஓட்டுறோம் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? ரொம்ப இருக்குது, ஏன்னா உட்காந்து வரும்போது எனக்கே பயமாக இருக்குது, அதான் கேட்டேன். ரொம்ப இருக்கும். அப்புறம் போக பழகிடும்.
ஒன்றும் தெரியாது வாயாலும் ஒன்றும் ஆ ஆ ஆ. சரி சரி. எதை வேணாலும் சொல்லலாம். ஆ. அதை எடுத்து நீங்கள் எதில் போடுவீங்க? நம்ம ஃபெஸ்டிவலில் விடலாம், யூடியூப் சேனலில் போடலாம். சரி எதாவது பண்ணுங்க. சரி. எதாவது பண்ணி பெரிய இல்லைன்னா சத்தான். ஓகே கைஸ், அண்ணன் வந்து நோட்லாம் எதுக்குப்பா, எல்லாமே எனக்கு மெமரியில் இருக்குது, நம்ம சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க 2 பேரையும் ஆக்ட் பண்ண வச்சு கண்டென்ட் வீடியோ மாதிரி ரெடி பண்ணி போடலான் இருக்கோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் பண்ணுங்கள். இது வரைக்கும் எத்தனை வீடியோவுக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.